வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஏதாவது ஒரு திங்ஸை கொடுத்துருப்போம். சப்போஸ் அதை அவங்க மறந்து வேறு எங்கேயாவது வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா. சப்போஸ் இப்போ நம்ம ஒரு பேனாவை கொடுத்துருக்கோம், அதை எங்கேயாவது வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, என் பேனாவை எங்கே வச்ச அப்படின்னு. இந்த என் பேனாவை எங்கே வச்ச அப்படிங்கிறத வேர் டிட் யூ கீப் மை பென், வேர் டிட் யூ கீப் மை பென்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் தெரிஞ்சவங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ எப்படி இருக்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு. இந்த அவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத தே ஆர் ஃபைன், தே ஆர் ஃபைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு தண்ணி நிறையா குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நிறையா தண்ணி குடி அப்படிங்கிறத ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இல்லாதப்ப நம்மளை யாராச்சும் தெரிஞ்சவங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்த உடனே சொல்லுவாங்க இல்லையா, உன்னை இந்த மாதிரி ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கேட்போம்ல, அவன் ஏன் வந்தா, என்ன விஷயம் அப்படின்லாம். இந்த அவன் ஏன் வந்தான் அப்படிங்கிறத why did he come, why did he comeன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் கேட்போம் இல்லையா, உன் பிறந்தநாள் என்னைக்கு, உன் பர்த்டே டேட் சொல்லு அப்படின்லாம். இந்த உன் பிறந்தநாள் எப்போ அப்படிங்கிறத when is your birthday, when is your birthdayன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, நம்ம ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அமைதியாகவே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, அமைதியாகவே இருக்காத ஏதாச்சும் பேசு அப்படின்லாம். இந்த அமைதியாக இருக்காத அப்படிங்கிறத டோன்ட் பி சைலண்ட், டோன்ட் பி சைலண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த சின்ன பசங்களாம் வந்துட்டு பேக்கில் ஏதாவது வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கேட்போம்ல, பையில் என்ன வச்சுருக்க, என்ன விளையாண்டுட்ருக்க அப்படின்லாம். இந்த பையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வாட் இஸ் இன் த பேக், வாட் இஸ் இன் த பேக்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு திங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ சொல்லுவோம் இல்லையா, இல்லை எனக்கு அது வேணாம் நீ சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நோ ஐ டோன்ட் வாண்ட் இட், நோ ஐ டோன்ட் வாண்ட் இட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நமக்கு அது தெரியாது, நம்ம அங்கே இல்லை அப்படிங்கிறப்ப மறுநாள் வந்து நம்மக்கிட்ட யாராவது கேட்பாங்க இல்லையா, என்னாச்சு ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம்ல, இல்லை நேற்று நான் அங்கே இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்லாம். இந்த நேற்று நான் அங்கே இல்லை அப்படிங்கிறத ஐ வாஸ் நாட் தேர் எஸ்டர்டே, ஐ வாஸ் நாட் தேர் எஸ்டர்டேன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இந்த வீட்டிலலாம் வந்துட்டு சாப்பாடு ஆறிட்டினாலோ இல்லை டீ காஃபி ஏதாவது ஆறிட்டு அப்படின்னா அதை கொஞ்சம் சூடுபடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த அதை சூடுபடுத்து அப்படிங்கிறத ஹீட் இட் அப், ஹீட் இட் அப்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.